எதற்காக இந்த திருமுறை கூட்டம்? இப்பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு முறைகேடுகள், இந்த பிரச்சார கூட்டம் என்பது இந்த சேலம் மாநகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், அப்பட்டமா நடக்கக்கூடிய சாதி வரி, சாதி மேலாதிக்கம், நம்பகத்துடன் சாதியாக இருக்கக்கூடியவரை மனித உரிமை என்பதும் மனிதாபிமானம் என்பதும் அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. சக மனிதனை மனிதாக பார்க்கக்கூடிய போதைப் பொருளை அரசாங்கம் விநியோகிக்கக்கூடாது. அரசாங்கம் என்ன விநியோகிக்கக்கூடாது? போதைப் பொருளை விநியோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. போதை தரக்கூடிய எந்த வசதிகளும் அது அதனை மட்டும் சொல்ல சாராயத்தை தான் சொல்லுது. ஆனால் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வைக்கக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில்லை. இடஒதுக்கீட்டை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். சேலம் மாநகராட்சியில் 60 தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மொத்தம் 17, அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் 2 நபர்கள் என்று அறியப்படுகிறது. ஆட்சி அலுவலகத்தில் அரசு மேற்பார்வையாளர் ரவி என்ற சூப்பர்வைசர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளாரிய கேம்பஸ்க்குள்ள போய் சிறுநீர் கழிக்கிறார். எப்படி குடி போதையில வேலை செஞ்ச நாகராஜ் என்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அவர் குடிபோதையில் வேலை செய்கிறார் என்று அவர் புகார் வந்த மாத்திரத்தில் சேலம் மாநகராட்சி ஆணையருக்கு தேவை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தில் எப்படி பணியாற்ற முடியும்? இந்த 1308 கூட்டுறவு சங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி, பணியாளர் சுற்றறிக்கைகளையும் மீறி, கூட்டுறவு சங்க சட்டத்தையும் மீறி இவர்கள் தனி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் ஆவணப்பூர்வமாக முன்னிறுத்திய பிறகு கூட இங்க இருக்கக்கூடிய சேலம் கழக துணை பதிவாளரும் கூட்டுறவு சங்கத்தினுடைய மண்டல இணை பதிவாளரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த கூட்டுறவு சங்கங்கள் நடைபெறக்கூடிய முறைகேடுகளில் இத்தனை 12 பேர்த்த பணியமர்த்தின முன்னாள் செயலாளர் அம்மாப்பேட்டை தயாரின் என்பது பங்கு பெரும் பங்கு. முப்பத்தாறாவது கூட்டத்திலிருந்து தீர்க்கப்படாத ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, சேலம் மாநகர் மாவட்டத்தில் ஒரு எல்லைக்குட்பட்ட 22 கூட்டங்களிலும் இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அல்ல, நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தயவு செய்து மாவட்ட நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தகவலை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்ற சம்பந்தமாக விரைவில் மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி அதை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுப்போம். எதற்காக இந்த திருமுறை கூட்டம்? எப்பயுமே நான் அறிஞர் சொல்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது ஏன் எதற்கு அப்படிங்கிற 2 கேள்வியை உங்களிடம் கேட்டுக்கொண்டு பிறகு அந்த செயலை செய்யுங்கள். அப்பொழுது அது அர்த்தமுள்ளதாக மாறும். அப்ப தேர்தல் காலங்களில் அனைத்து கட்சியினரும் தொகுதி பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பூத் ஏஜென்ட், இந்த வாக்குச்சாவடி எல்லாம் நிர்ணயித்து அவர்கள் எல்லாம் அவர்களுக்கான பணியில் இறங்கி மக்களை வீடாக சென்று கேமரா செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குகளை எப்படி சிந்தாமல் சிதறாமல் எப்படி அந்த வேட்பாளருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை எத்தனை தொகுதிகள் என்பதையும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் முடிவு செய்து அறிவிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. நேற்று அது முந்தைய தினமெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும், அதாவது சன் டிவி மாதிரியான முன்னணி செய்தி நிறுவனங்களில் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தலைவர் பேசுறது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அப்ப தேர்தல்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். இடையிலேயே உள்ளாட்சி தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல் வரும். இந்த தேர்தல்கள் எல்லாமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து தக்க வைப்பதற்கும், இந்த நாட்டின் மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கும், பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ஒரு வளர்ந்த சமூகமாக மாறுவதற்கும், உலக அரங்கில்
எப்படி ஒரு நாடு வல்லரசாக மாறி இருக்கிறதோ அவ்வாறு இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெயர் பெற்ற இந்த இந்திய துணைக்கண்டமும் அப்படி ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு முறையும் இந்திய மக்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிவழி தேசிய இனங்களும் வாக்களித்து தங்களது அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இங்கே தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்களின் வாழ்நிலை மாறவில்லை. 2026ஆம் ஆண்டுக்குள் நாம் அறிவித்து வைத்து விட்டோம். என்றைக்கும் இங்கே தனிமனித வருமானத்தை நம்மால் உறுதி செய்ய முடியவில்லை. அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இத்தகைய நிலை தொடரும் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக இதுபோன்ற பல்வேறு மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். இப்பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு முறைகேடுகள் அதன் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பல்வேறு முறை புகார் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காத நிலையில்தான் மேற்கட்டமான இந்த பொதுமக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பது என்ற அடிப்படையில் வடக்கு மாவட்டத்தில் முதல் நடவடிக்கையாக இந்த பிரச்சார கூட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இப்ப சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சட்டத்தின் ஆட்சின்னு சொன்னா நீங்க சொந்தமா 1 கோடி ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய் இல்ல உங்க சக்திக்கு உட்பட்டு நீங்க ஒரு சொத்தை வாங்கிடலாம். உங்க பக்கத்திலே ஒரு 1000 ரூபாயை தாண்ட முடியாத வருமானத்தை பார்க்க முடியாத ஒருத்தர் இருக்கிறான், அல்லது ஒரு 10 பேர் அந்த மாதிரி சேர்ந்து இவன் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சுக்கிறான், இவனை அடிச்சு பிடிக்கிறோம்னு நினைச்சா அந்த வீட்டுல 5 பேர் தான் இருக்கிறோம், நாம ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சு பிடிக்கி கையெழுத்து வாங்கி மாத்திக்கலாம்னு நினைச்சா அப்படி செஞ்சிட முடியாது. ஒரு பண்ணையாரு ஒரு ஊரையே அடைக்க ஆண்ட காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்குது. 46 பேர்த்த உயிரோட வச்சு கொளுத்தின சம்பவம்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை என்பதற்கான அறிகுறிகள் 2026 பொண்ணு தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான். 90களுக்கு பிறகு பொருளாதாரம் வளர்ந்ததுனால அவங்க தனிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது பெரும்பான்மை அந்த ஊர் கிராம மக்களோ நம்ம கண்ணு முன்னாடி தெரியவங்களுடைய வளர்ச்சியை பற்றியோ பிரச்சனைகளை பற்றியோ நாம எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அப்பெல்லாம் ஒரு வீட்டுல பிடிச்சாக்க ஊரே சேர்ந்து அந்த வீட்டுக்கார பையன் பிடிக்கிறானோ அந்த வீட்டுல ஒரு பையன் பேசும். இப்ப ஊரே பிடிச்சாலும் அதை பெரிய புதுசா எடுத்துக்கிறது. அப்ப வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கும் போது யாரையும் சந்திக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. இப்ப இங்க இந்த பிரச்சார கூட்டம் என்பது இந்த சேலம் மாநகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், அப்பட்டமா நடக்கக்கூடிய சாதி வெறி, சாதி மேலாதிக்கம், அரசு பணியில் இருந்தாலுமே கூட அந்த சாதி உணர்வு என்பது சாதி வன்மம் என்பது வெளிப்படுகிறது. மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுகிறார்கள், சவால் விடுகிறார்கள். கிராமத்தில் தான் அப்படி இருக்கிறது, பாஸ்டாட்டி எல்லாம் சிட்டிக்குள்ள இல்ல, இப்பெல்லாம் யார் சாதி பார்க்கிறாங்க, இப்படி நிறைய பேசுறாங்க. இப்படிதான் பேசக்கூடியவங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நான் அம்மாப்பேட்டையில் 50,000 ரூபாய் தருகிறேன், ஒரு வீட்டை எனக்கு வாடகை எடுத்து கொடுங்க. இப்பெல்லாம் யார் சாதி பார்க்கிறான்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் தர அம்மாப்பேட்டையில காந்தி மைதானத்திலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக் கொடுங்கள். முடிந்தால் அவங்க 1 லட்சம் இல்லை, அவங்க 5 லட்சம் கேட்டாலும் அந்த பணத்தை கொடுக்க தயாரா இருக்கணும். அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு தரணும், வாடகை எவ்வளவு தரணும், அந்த தவறான தரணும் அப்படிங்கிற கண்டிஷனை தவறு நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்காம அல்லது தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தரவில்லை அப்படிங்கிற செல்ல மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. இஸ்லாமியர்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வெறும் தடுப்புனாதான் வன்கொடுமை தடுப்புக்குள்ள உள்ள போய் மாற்றிக்குவாங்க. அப்ப வெளிப்படையான இதெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. கிராமங்களை மட்டும் இல்லை, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரத்தை விட கிராமத்தில் பலமாக இருக்கிறதுக்கான காரணம் அங்கே இன்னமும் சாதி பலமாக இருக்குது. இந்திய கிராமங்கள் சாதியாகத்தான் இருக்கிறது. மகாத்மா காந்தி சொன்னார் இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லி. நான் சொல்றேன் இந்தியாவுடைய முதுகெலும்பு சாதிதான். அதை உடைச்சாதான் நீங்க ஒரு பெரிய ஒரு இந்தியாவை கட்டமைக்க முடியும். ஆனால் அம்பேத்கர் போராட்டத்துக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படியான ஒரு இந்தியாவை கட்டமைக்க முடியும். அப்ப சட்டத்தின் ஆட்சி என்பது இப்படி தனிநபர்கள் ஒருவர் வலுத்தவன் இளைச்சவனை அடிச்சு குடிக்கிட்டாங்க
அதை வேடிக்கை பார்க்காத ஒரு அரசு என்ன பண்ண, உடனடியா காவல்துறை அனுப்பி அவன் பேர்ல இருக்கிற சொத்தை நீ பலமானவங்கிறதுனால 10 பேர் தூக்கம் இருக்குதுங்கிறதுனால நீ அடிச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டு, அப்படி செய்யக்கூடாது, சட்டத்தை கட்டுப்படணும்னு சொல்லணும். நீர்னா அப்படி அத்துமீறவங்களை கொண்டு போய் சிறைப்படுத்தணும். இதுதான் சட்டத்தின் ஆட்சி. இது சொத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, பலமான ஒருத்தன் திமிர் எடுத்து போய் ஒரு பலவீனமான ஒருத்தனை பிடிச்சி அடிச்சாலும் கூட சட்டங்களை அனுமதிக்காது, சட்டப்படி நாங்களே அனுமதிக்க கூடாது. அப்ப உண்மையிலேயே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் சுமார் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறார். மக்களோட மக்களாக இந்த இயக்க தலைவர்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறார். அனைவருக்குமான ஒரு சட்டம், அனைவருக்குமான ஒரு சமூகம், பொதுமக்கள் பொதுமக்கள் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்றாங்களே. அம்மாப்பேட்டை கூட ஒரு நிகழ்ச்சி வந்தா அனைத்து பொதுமக்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒட்டுமொத்த அம்மாப்பேட்டைக்கும் அல்லது ஒட்டுமொத்த 35வது கோட்டத்துக்குமான ஒரு பண்டிகை இந்திய வரலாற்றில் இதுவரை நடக்கிறதில்லை. அம்மாப்பேட்டையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயும் நடக்கல. இதே அம்மாப்பேட்டையில் காந்தி நகரில் ஒரு திருவிழா நடக்கும், மஞ்சம்பட்டியில் ஒரு திருவிழா நடக்கும், அந்த ஜோதி பஸ் ஸ்டாப்ல ஒரு திருவிழா நடக்கும். அந்த ஜோதி பஸ் ஸ்டாப்ல எதிர்த்தாப்புல சந்து தெரு உள்ள பூஜை குறுக்கு தெரு, இந்த குறுக்கு தெருக்களிலே ஒவ்வொரு திருவிழா நடக்கும். அந்த குறுக்கு தெருவிலேயே 2ஆ பிரிச்சு இந்த பக்கம் பாது இந்த பக்கம் பாது. அப்ப எப்படி அம்மாப்பேட்டை பெருமக்கள் சொல்ல முடியும்? இங்க இந்துக்கள் சொல்றவங்களும் பெருமக்கள் சொல்றவங்களும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு சாதியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் சொல்றார், சாதியாக இருக்கக்கூடியவரை மனித உரிமை என்பதும் மனிதாபிமானம் என்பதும் அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. சக மனிதனை மனிதாக பார்க்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு வராது. அவர்கள் சாதியாகத்தான் இருப்பார்கள். தன் சாதியை தாண்டி ஒருவருக்கு என்ன அநீதி நடந்தாலும் அதை வேடிக்கைத்தான் பார்ப்பார்கள். அந்த சாதிங்கிற இந்த மன நோயை, இந்த உளவியல் சாபத்தை விட்டொழிக்கும் வரை இங்கே இந்தியாவில் மனிதர்களாக இந்தியர்களாக ஏன் இந்துக்களாக கூட இருக்க முடியாது. இந்துக்கள் மேல நிறைய கேள்வி இருக்கு. எனக்கு பின்னாடி தோழர்கள்லாம் பேசுறதுல நான் சுருக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இந்துக்களும் கிடையாது. இந்துக்கள் இங்க யார் இந்து? பார்த்தாலும் இந்துதான், தலைவர் கல்லன் வள்ளியர் எல்லாரும் இந்துதான், செட்டியார் இந்துதான், நாடார் இந்துதான். இதுல எந்த இந்தியா சொல்றீங்க நீங்க? எந்த இந்தியா நீங்க எல்லாத்தையும் ஒரே உட்கார வச்சு நீங்க சமூகத்தை போதனைப்பட்டிருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நிறைய நாட்டங்கள் நடந்திருக்குது. குறிப்பா சொன்னா 1967க்கு பிறகுதான் பார்ப்பனர்கள் தவிர பார்ப்பனர்கள் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்களாம் அரசு பணிக்கு வந்தார்கள். 1967க்கு முன்னாடி நீங்க போய் அரசு ஆவணங்களை போய் பாருங்க. மாவட்ட ஆட்சி எல்லா வருஷமும் போங்க, போயிட்டு அந்த அதிகாரிகளுக்கு நேம் லிஸ்ட் இருக்கும். அந்த நேம் லிஸ்ட் வருஷவாரியா இந்த யாரெல்லாம் கொடுத்து வரலாம்னு இருக்கும். அதை எடுத்து பாருங்க. 1967க்கு முன்னாடி பெரும்பாலும் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் வரைக்குமே பார்ப்பனர்களாக இருப்பாங்க. அப்ப 67க்கு பின்னாடிதான் குறைந்தபட்ச கல்வி தகுதியை கொண்டு ஒரு ஓஏ போஸ்டை உருவாக்கி ஆபீஸ் அசிஸ்டன்ட் அவங்களுக்கெல்லாம் 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தேவை வைத்து அவர்கள் தன்மையை உயர்த்தி அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைகள்ல அவங்க பசங்களை படிக்க வச்சு இன்றைக்கு பார்ப்பனர்களை நாம் எந்த வகையிலையும் அடிப்படை தேவையில்லை, சார்ந்து வாழக்கூடிய தேவையில்லை என்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகிருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் அனைவருக்குமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அது கேள்விக்குறியாகும் போது இத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற குறியீடாகத்தான் எந்த பிரச்சார கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 நீங்க எல்லாருமே போன் வச்சிருப்பீங்க, போன்ல பாருங்க, இல்லைன்னா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. போதைப் பொருளை அரசாங்கம் விநியோகிக்கக்கூடாது. அரசாங்கம் என்ன விநியோகிக்கக்கூடாது? போதைப் பொருளை விநியோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. போதை தரக்கூடிய எந்த வஸ்துகளும் அதை அபிநமத்தும் சொல்ல சாராயத்தை தான் சொல்லுது. இப்ப சாராயத்தை நீங்க தாராளமா விட்டு அதை இன்னும் சௌரியமா உட்கார்ந்து குடிக்கிற அளவுக்கு சேலம் 3வது நீதிகாரிகள் பகுதியில சுமார் 1000 பேர் அமர்ந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு ஏக்கர் கணக்கான நிலத்துல ஒரு பார் அமைஞ்சிருக்கு. ரோஸ் நண்பர்களுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப என்ன சௌரியப்படுத்தல போச்சு அவங்களுக்கு? சாராயம் குடிக்கிறவங்க எங்க மேலும் குடிச்சிட்டு போகத்தான் போறாங்க.
அவங்க மனுஷங்க போய் உட்கார முடியாத இடத்துல போறோம். ஏன் நைட்டு 8-9 மணிக்கு மேல யாரும் போக முடியாத இடத்த தேடி கூட போய் கொடுக்குறவங்க சுத்தாம அவங்களுக்கு என்ன அவரையும் சைடு அது சிட்டிக்குள்ள தேவைப்படுது நான் கேட்கிறேன். அந்த பகுதியை சுத்தி வைக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலான உழைக்கும் மக்கள். இந்த சமூகம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றைக்குமே சமூகத்தை பார்த்து அரசியல் நடப்பதில்லை, சமூகத்துக்காக உழைப்பதில்லை. அதற்கு சான்று எழுச்சி தொடர்வார்கள். அவர் முதல் முறையாக சிலம்பரத்தில் நின்று ஜெயித்தது பெரும்பான்மை வன்னியர் சமூக மக்கள் வாக்களித்துத்தான் அவர் ஜெயித்தார். இன்று வரை தற்போது எம்பியாக இருக்கிறார். இப்பொழுதும் அவர் தொகுதியில் 2 லட்சம் வாக்குகள் 2 லட்சம் வாக்குகள்லாம் பைக்குகள் மட்டுமே வாக்களித்த ஒரு எம்பியா மாறணும். அப்ப எப்போது முதல் தேர்தலை தலைவர் சந்தித்தாரோ அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அனைவருக்குமான கட்சியாக மாறிவிட்டது. இந்த சமூகம் தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் 2019 இந்தியா எழுதக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றி அறிவிப்பும் முடிந்த பிறகும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஈட்டில் மூழ்கிய ஒரு சம்பவம் என்றால் அது எழுச்சி தமிழர் அவர்களின் அந்த வெற்றி அறிவிப்பு வெளியிடாமல் வைத்திருந்தது. இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு தலைவர், சமரசமில்லாத போராடக்கூடிய ஒரு போராளி, தன்னுடைய வெற்றி அறிவிப்பை தெரிந்திருந்தும் கூட தானே அங்கே தர்ணாவில் உட்கார்ந்த அந்த அறிவிப்பை வெளியிட சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல் தான் நிலவுகிறது. என்ன நீதி நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் அதை கேட்க வேண்டும் என்று சொல்வதே ஒரு சாதிய மனநிலை. ரோட்ல ஒரு அடிபட்டுக்கிறவங்க அந்த இடத்துல யார் கண்ணில் போடுதோ அவங்க போய் ஹெல்ப் பண்ணும். அதான் நியாயம். உடனே அவரை உத்து பார்த்துட்டு அடடா அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு, யாராவது பாதுகாங்களா, அடடா அவர் நெத்தியில பட்டை போட்டிருக்கிறாரு, யாராவது முதலியார் இருக்கிறீங்களா, என்ன இப்படி எல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்ப இங்க சட்டத்தின் ஆட்சி எப்படி நடைபெறும்? அனைவருக்குமான சமூகம் என்பது எப்படி உருவாகும்? எனவே அரசியலமைப்பு சட்டம் 47 அறிவுறுத்துகிற அதாவது இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எந்த ஒரு சட்டத்தையும் பொதுமக்களுக்காக திருத்த முடியாது, உருவாக்க முடியாது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் மது போதையை ஊக்குவிக்கிற அந்த ரோஸ் நண்பர்கள் குழு கேட்பகின்ற அந்த பாரை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த உரிமத்தை ரத்து செய்து அந்த பங்கிலிருந்து அதை குறைந்தபட்சம் அப்புறப்படுத்த வேண்டும். மாநகர எல்லைக்குள் எங்கேயும் அதை அனுமதிக்க கூடாது. அந்த பார் நடைபெறுகின்ற 1 கிலோமீட்டர் அளவில் சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு மதுபான கடை ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு இடது பக்கம் மதுபான கடை இருக்குது, வலது பக்கம் சௌரியமா ஒரு பாரை திறக்கலாமேன்னு சொல்லி இன்னொரு பார் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த பாருக்கு உரிமம் வழங்கக்கூடாது. ஒருவேளை இதற்கு முன்பாக வழங்கியிருந்தால் அந்த உரிமத்தை கான்ஸ்டியூஷன் பேஸ்ல மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்களை போராட்டத்துக்கு தள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் உடனடியாக அந்த பாரை ரத்து செய்ய வேண்டும், அந்த பார் நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். ஏனென்றால் மது இந்த பார் வசதி இது அதிகரித்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய அன்றாட வருமானம் பறிபோகும். அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதையும். அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி கல்வியை பெற முடியாது. அப்படி என்றால் கல்லூரியையும் பெற்றுவிட முடியாது. கல்லூரியையும் பள்ளி கல்வியையும் முடிக்காத ஒரு தலைமுறை, ஏற்கனவே 2000 ஆண்டுகளாக இங்கு அடிமையில் இருந்து முத்திரை குத்தப்பட்ட ஒரு தலைமுறை எப்போது தலையில் நிற்கும் என்ற கேள்வி இந்த சமூகத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. இது யார் கேட்கிறார்களோ இல்லையோ, யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் என்ற கேள்வியை நாங்கள் பலமாக முன்வைப்போம். கல்வி குறையும் போது அங்கே பொருளாதாரம் குறையும், பொருளாதாரம் குறையும் போது அங்கே குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப வறுமையும் குற்றமும் அதிகரித்தால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை போன்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிடும். உத்தரப்பிரதேசத்துல நாம கற்ற வரி அவங்க கட்டுறாங்க, ஆனா நம்மளை விட 2 மடங்கு மக்கள் தொகை, 2 மடங்கு மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு
அவங்க நாம கட்டுற வரியில பாதிதான் கட்டுறாங்க. அவங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த பெண்கள் இன்னமும் 60% வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, சமையல் வேலை மட்டும்தான் பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பெண்களை பல துறைகளில் நிபுணர்களாக பார்க்க முடியும். நிபுணர்களாக, சாதாரண பணியாளர் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி அவர்களும் பெண் தான். இதே ஒரு சான்று தானே. இங்க பெண்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று. மத்திய பிரதேசம் அப்படி கிடையாது, ராஜஸ்தான் அப்படி கிடையாது. ஏன் அங்க கல்வி போய் சேரல. கல்வியை கொடுக்காதனால அந்த பெண்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி கொடுத்தாலும், எவ்வளவு கட்டமைப்பு உருவாக்கினாலும் அவர்களால் அந்த சமூகத்தை முன்னேற்றவே முடியாது. எனவே இந்த 2 பாரும் லீபகாரிலையும் சத்திரத்திலையும் தொடர்ந்து நடப்பதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அவர்களுடைய வருமானத்தை, தினசரி வருமானத்தை கொடுத்து விட்டால் குடும்பத்தை நடத்த முடியாது. அப்ப அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொடுக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு தானே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வராது. வறுமையில் போய்விடுவார்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள். ஏற்கனவே 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ரவுடிகளாக காட்டுறது, கடத்தல்காரர்களாக காட்டுறது, அரசியல்வாதியாக இருந்தாலும் அடியாளாக காட்டுறது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க விட்டு பார்த்தா தெரியும். அப்ப இந்த நிலை மாறுன்னு சொன்னா இந்த பார்களை அனுமதிக்க கூடாது. அதன் மூலமாக உழைக்கும் மக்கள் இந்த பட்டியலின சமூகம் திரும்ப திரும்ப அதே அடிமை சமூகமாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய விஷயத்தை நாம் அனுமதிக்க கூடாது என்பது அடுத்த கோரிக்கைக்கு நான் போறேன். சேலம் மாநகராட்சி ஆணையர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக மாநகராட்சி ஊழியர்களின் பல்வேறு பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்து கோரிக்கைகள் இருக்கிறோம். இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களாக இருந்த ராஜாமையிலும் அவர் தலைமையிலும் புகார் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். தற்போது பொறுப்பேற்றது நாள் முதல் தொடர்ச்சியாக அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளில் களமாடி கொண்டிருக்கிறோம். ராமலிங்கம் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளும் செய்திருக்கிறோம், மனுக்களும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வைக்கக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், உளவுத்துறை தோழர்கள், நீங்கள் முன்கூட்டியே வந்திருப்பதை நான் அறிகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சம்பந்தமான தகவல்கள் தயவு செய்து இந்த தகவல்களை மேல்மட்ட அளவில் பதிவு செய்து அனுப்புங்கள். இந்த மக்களுக்கு விரைவு காலம் கிடைக்கட்டும். 60 கோட்டங்களில் 60 கோட்டங்களில் சுமார் 17 சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, 17 சுகாதார ஆய்வாளர்கள் இருக்காங்க. இந்த 17 சுகாதார ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இடஒதுக்கீட்டை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் இல்லையா? இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நம்ம தகவல்கள்லாம் நிர்வாகம் இருக்கிறாங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இடஒதுக்கீட்டு உரிமையை மீறி 4 பேர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவேளை 5வது நபராக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பணியமர்த்தப்பட்டால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் எதிராக நின்று எப்படி இந்த பணியமர்த்தம் நடந்தது என்ற கேள்வியை உடனடியாக முன்வைக்கும். ஆனால் சேலம் மாநகராட்சியில் 60 கோட்டங்களில் பணிபுரியக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மொத்தம் 17, அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் 2 நபர்கள் என்று அறியப்படுகிறது. அப்ப 15க்கு 12 அப்படிங்கிறது இது 1:1, 2:1 இல்ல எத்தனைக்கு எத்தனை இடம் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்தா எத்தனை இடம் மாற்று சமூகத்துக்கு கொடுத்தோம். ஏன் இங்க இருக்கக்கூடிய முதலாளர்களை நீங்க பணியமர்த்துங்க, செச்சார்களை பணியமர்த்துங்க, வன்னியர்களை பணியமர்த்துங்க, அனைத்து சமூகத்துக்கும் அதை குறித்து கொடுக்குதா? அதான் நியாயம். இந்த அம்மாப்பேட்டை மாநகரம் முழுக்க வைக்கக்கூடிய இந்த 10 லட்சம் மக்கள்ல உங்ககிட்ட ஒரு 10 பேர் கிடைக்கலையா தனியானவன்?
இந்தியாவிலே படிச்சு முன்னேற சமூகம், முன்னேற மாநிலம், முன்னுதாரண மாநிலமா இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல உங்களுக்கு 4 பேர் பட்டம் கிடைக்கலையா, சட்டம் படிச்சவங்க கிடைக்கலையா, விண்ணப்பம் போடலையா? அப்படின்னா போட்டிருக்கிறோம், முயற்சி பண்ணிருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் ஓரமா வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக தனியமர்த்தி அரசாங்கத்திடமிருந்து மக்கள் வரி பணத்தை சம்பளமாக வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இதை ஒரு மாநகராட்சி ஆணையர் செய்வது எவ்வளவு பெரிய சட்டமுறையிடம், எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். பட்டியல் சமூகத்தை புறக்கணித்துவிட்டு மற்ற ஏனைய அனைத்து சமூகத்தையும் புறக்கணித்து ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே நீங்கள் அந்த வாய்ப்பை வழங்குவது என்று சொன்னால் ஒரு சவால் நடக்கிறது இல்லையா? இது எப்படி சட்டத்தின் ஆட்சி ஆகும்? சட்டத்தின் ஆட்சி என்று என்ன? அனைவருக்குமான உரிமையை பகிர்ந்து கொடுப்பது அதான் சட்டத்தின் ஆட்சி. அதுதான் இடஒதுக்கீடு. அப்ப இந்த இடஒதுக்கீடும் நடைபெறவில்லை, சட்டத்தின் ஆட்சியும் நடைபெறவில்லை. ஒரு தனி மனிதனுடைய காட்டாட்சி நடந்திருக்கிறது. மாநகராட்சி ஆணையர்கள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் அரசு மேற்பார்வையாளர் ரவி என்ற சூப்பர்வைசர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளாரிய கேம்பஸ்க்குள்ள போய் சிறுநீர் கழிக்கிறான். எப்படி? குடிபோதையில சிறுநீர் கழிக்கிறாரு. அதை பத்திரிகையாளர் கண்டிக்கிறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் இருக்கிறது. யாருக்காவது ஆதாரம் இருந்தாங்க என்கிட்ட கேளுங்க, நிகழ்ச்சி முடிஞ்சவரும் நானே தரேன். மாநகராட்சி ஆணையரை அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன்? அந்த பகுதியுடைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் 15வது வேலை செஞ்ச நாகராஜ் என்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அவர் குடிபோதையில் வேலை செய்கிறார் என்ற ஒரு புகார் வந்த மாத்திரத்தில், அவர் குடிபோதையானது இல்ல, ஒரு புகார் வந்திருக்கிறது. எனவே அவர் திரும்புவதற்காக நான் ஒரு பணியிட மாறலை விட்டுவிட்டு இருக்கிறேன். எனவே உரிமைசன் ஒரு 10 நாளுக்கு திரும்பியவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் வேலை செய்ய விடுங்க, எனக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுறாங்க. மாவட்ட செயலாளர்களும் நானும் சேர்ந்துதான் அந்த விஷயத்தை பேசுறோம். சரி, இப்ப 45 நாள் ஆயிடுச்சு. நாகராஜுக்கு என்ன தீர்வு? அவர் பத்திரிகை செய்யும் என்பதை தவிர வேற ஒரு செய்த தப்பு என்ன? குடிபோதையில் பணி நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே சிறுநீர் கழித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து பணியில் நீடிக்க முடிகிறது. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு வந்த மாத்திரத்திலே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை பணியிட மாற்றம் செய்கிறார்கள். அவர் ஒருவரை பணியிட மாற்றம் செய்தால் கேள்வி எழும் என்ற காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாத கூடவே ஒரு 4 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை பணியிட மாற்றம் செய்வார்கள். இப்ப இந்த 5 நபர்களும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா பணி பாதுகாப்பை சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யல. இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாக்க கேள்வி எழுக்கல. இங்க மாநகராட்சி ஆணையர் சட்டத்தையும் முடிக்கல, சட்டத்தின் ஆட்சிப்படியும் நடக்கல. கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை இந்தியாவில் ஜனாதிபதியும் மீற முடியாது, பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியும் மீற முடியாத ஒரு அடிப்படை உரிமையை சேலம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மீறுகிறார். அப்ப நாங்க பிரச்சாரம் போட்டு இதை பொதுமக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன செய்யறாங்க? என்ன செய்ய முடியும்? பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதை தவிர, மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவதை தவிர நாங்கள் வேற என்ன செய்ய முடியும்? அப்ப தொடர்ச்சியான போராட்டங்கள் எதற்காக இந்த பிரச்சார கூட்டம் என்பதற்காக நான் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை ஓர்த்து கொடுக்கிறேன். சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்காக தான் இப்படின்னா 60 தோட்டங்கள்ல 60 சூப்பர்வைசர்கள் வேலை செய்யறாங்க, அரசு மேற்பார்வையாளர்கள். இந்த 60 தோட்டங்கள்ல பணி செய்யக்கூடிய சூப்பர்வைசர்கள்ல எத்தனை பேர் பிறசாதி, யார் யார் என்ன சாதியை சேர்ந்தவர்கள் என்ற பட்டியலை மாநகராட்சி ஆணையம் வழங்குவாரா? நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை நாளைக்கு நாங்கள் வடக்கு மாவட்டத்திற்காக நாங்கள் கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்ட அடிப்படையில் சட்டத்தின்படி கேட்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கேள்விக்கு பதில் செய்வதற்கு சேலம் மாநகராட்சி ஆணையருக்கு தேவை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? நான் இந்த காணொலி கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையருக்கு போய் சேரும், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு போய் சேரும், ஏன் மாநகராட்சி ஆணையருக்கு போய் சேரும், காவல்துறையாளருக்கு போய் சேரும். நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி கோரிக்கை விடுக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று எங்களை ஏமாற்றிக் கொண்டு நீங்கள் ஒரு சாதிய ஆட்சி, சாதிய நிர்வாகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது பொருட்படுத்தவோ நீங்கள் எப்படி நடக்க முடியும்?
அப்ப யார் வேடிக்கை பார்த்தா அவங்க நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்ப எதுக்காக இடதுசாரி சிந்தனைன்னு உங்களுக்கு எதுக்காக இந்த கட்சியின் கொடியில் பாதி நாங்கள் சிறப்பு சித்தாந்தத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு நாங்கள் உங்களோட சேர்ந்து கைகூடி நிற்க முடியாது. எனவே மாநகராட்சி ஆணையர்கள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தித்தான் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர்கள் பணியமர்த்தப்பட்டார்களா? அப்படி பணியமர்த்தப்படவில்லை என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் அதை மீறி பணியமர்த்தப்பட்டவர்கள் மீது மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோரிக்கை மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அத்தனை கோரிக்கைகளுமே நாங்கள் இந்த பிரச்சார கூட்டத்தோடு முடித்துவிடப் போவதில்லை. விடுதலை சக்திகள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அடுத்தடுத்த போராட்டத்தை நடத்துவார்கள். இந்த கூட்டத்தை விட பெரும் கூட்டம் பெருகிக் கொண்டே போகும். இந்த சூப்பர்வைசர்கள் 60 பேர்ல 17 பேர் மட்டுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். பிற சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய கணக்கு என புள்ளியாக எடுக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 49 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தில் எப்படி பணியாற்ற முடியும்? இதே அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் பணிவழங்க முடியுமா? முடியாது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று அரசாணை சொல்கிறது. இல்லை, காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய தோழர்களாம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் காத்துக்கூடிய எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க, இன்னும் பதவி வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாநகராட்சியில் குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிறது. பட்டியல் சமூகம் 3 ஆண்டுகள் இல்லை 30 ஆண்டுகள் வேலை செஞ்சு அவர்கள் ஆயுசு முடிஞ்சாலும் அவங்களுக்கு பதவி வர கிடையாது. அந்த சூப்பர்வைசர் வேலையே அவங்க நிரந்தரம் கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் அதனால அவர் மறுபடியும் குப்பை வர போட்டுருவோம்னு பேசுறாங்களாம். எத்தனை வன்கொடுமை புகார்களை நாங்கள் முன்வைக்க முடியும் மாவட்ட நிர்வாகத்துக்கு? வெக்கமாக இல்லையா? ஒவ்வொரு நாளும் வன்கொடுமையில் பாதிக்கப்படுகிறோம் என்று 2026 நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? புகார்கள் கொடுத்து கொண்டே இருக்கணுமா? எனவே இந்த சூப்பர்வைசர்கள் 60 கோட்டங்களில் 11 பேர் என்பது சட்டவிரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்று முன்வைக்கிறோம். அதை பரிசீலனை செய்ய வேண்டும். அதே மாதிரி 17 சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதும் அதுல 15 பேர் ஒரே சமூகங்கிறதையும் அனுமதிக்க முடியாது. இந்த 2 பேரையும் கலையும் வரை தொடர்ச்சியான போராட்டம் நிற்போம். இதை எல்லாத்தையும் தாண்டி இறுதியாக அம்மாப்பேட்டை S1308 கூட்டுறவு சங்கம், இந்த பணியளிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்ச சங்கம். நம்ம ஜெயதி கைலமண்டி ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குமரியின் ஏரிக்கு போறதுல ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த இடத்துல கார்னர்ல அந்த சங்கம் இருக்குது. இந்த சங்கத்துல 25 ஆண்டுகளுக்கு மேலாக நியாய விலைக் கடையில் சேல்ஸ்மேன்களாக வேலை செய்யக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னமும் பதவி உயர்வுக்கு வர முடியல. 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று பதிவாளர் சுற்றறிக்கை சொல்கிறது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது. இந்த உச்ச நீதிமன்றத்தை தாண்டியெல்லாம் இந்தியாவில் எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த நிர்வாகத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த S1308 கூட்டுறவு சங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி பணியாளர் சுற்றறிக்கைகளையும் மீறி கூட்டுறவு சங்க சட்டத்தையும் மீறி இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்த உபயோகங்கள் தயவு செஞ்சு நான் பேசும் அத்தனை விடயங்களையும் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியான போராட்டங்களமாக சேலம் மாநகரத்தை மாற்ற வேண்டாம் என்று. அப்ப இந்த அம்மாப்பேட்டை கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 12 நபர்கள் முறையற்ற பணியாளர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பல முறை புகார் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளரே முறையற்ற பணியாளர். அப்ப அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? இந்த சங்கத்தினுடைய முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக நான் தகவல் அறிய உரிமை சட்டத்திலும் புகார்கள் செய்து பல தகவல்களை கேட்டேன். தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் விளைவாக அந்த
அந்த போராட்டங்களுக்காக எனக்கு அந்த சங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தக்கூடாது என்று தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளது. அப்ப இந்த தீர்மானம் கூட்டுறவு சங்க சட்டத்தையும் மதிக்கல, எந்த விதமான சர்வதேச கூட்டுறவு கொள்கைகளையும் மதிக்கல என்பது வெட்கக்கேடானது. அதை விட கேவலமான விஷயம் என்னன்னாக்கா, இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் ஆவணப்பூர்வமாக முன்னிறுத்திய பிறகு கூட இங்க இருக்கக்கூடிய சேலம் கழக துணை பதிவாளரும் கூட்டுறவு சங்கத்தினுடைய மண்டல இணை பதிவாளரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியருக்கு இந்த தீர்மானத்தை ராஜமாணிக்கத்தையும் இந்த சலக துணை பதிவாளரையும் அவர்களுடைய சாமியை பின்பற்றி ஆய்வு செய்து அவர்கள் மீது கோட்டாட்சியர் விசாரணை ஆர்டிஐ என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டுறவு சங்கங்கள் நடைபெறக்கூடிய முறைகேடுகளில் இத்தனை 12 பேர்த்த பணியிடத்தினுடைய முன்னாள் செயலாளர் அம்மாப்பேட்டை தயாளன் என்பது பங்கு பெரும் பங்கு. எனவே தயாளன் மூலம் இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர், அந்த சங்கத்தினுடைய தொழில் சங்கத்தை அவங்க மாவட்ட செயலாளர், அப்ப இந்த பொறுப்புகளை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அனைவருக்கும் லஞ்சத்தை பணமாக கொடுத்து தங்களுடைய பொறுப்புகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. எனவே இதன் மீது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கூட்டுறவு சங்கத்தின் மீது பிரிவு 81 கீழ் விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும். இந்த நாங்கள் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறேன். நிறைவேற்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றுவதற்காக களத்தில் சிறுத்தைகள் நாங்கள் தொடர்ந்து களமாடுவோம் என்று சொல்லி இந்த கோரிக்கைகளுக்கு விரைவில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு விளக்க உரைக்காக வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். வணக்கம்.